Assalamualaikum. Hello everyone. Welcome to our channel. இன்னைக்கு ஹைதராபாதி ஸ்பெஷல் ஹலீம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் சிக்கன் வச்சு செய்ய போகிறேன். ரொம்பவே ஹெல்தியான ரெசிபி. வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஃபுல் ரெசிபி நம்மளால் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிற முடியும். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். உடைச்ச கோதுமை 1 கப் எடுத்துக்கோங்க. துவரம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுந்து 1 டேபிள் ஸ்பூன், சிறுபருப்பு அதாவது பாசிப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், பார்லி அரிசி 1 டேபிள் ஸ்பூன், பாஸ்மதி அரிசி 1 டேபிள் ஸ்பூன். நம்ம எடுத்துருக்கிற இந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 4 ஹவர்ஸ் நல்லா ஊற வைக்கணும். இப்போ ஹலீம் ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு குக்கரில் 50 ml கீ ஊற்றிக்கோங்க. 100 ml ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஹோல் கரம் மசாலா சேர்க்கணும். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 3 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் வால்மிளகு சேர்க்கணும். வால்மிளகு பார்க்க இப்படி தான் இருக்கும். 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய் சேர்க்கணும். மசாலா எல்லாம் பொரிஞ்சு வரும்போது 2 பெரிய வெங்காயம் சேர்க்கணும். ஆனியனில் உள்ள ஈரப்பதம்லாம் போய் நல்ல கோல்டன் ப்ரௌனில் வர்ற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதும் 1/2 kg சிக்கன், 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 கையளவு மல்லிக்கீரை, 1 கையளவு புதினா சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து எல்லாம் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விடணும். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். சிக்கன் அண்ட் மசாலாவிலேருந்து பிரிஞ்சு வர்ற எண்ணெயை ஒரு பவுலில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அரிசி பருப்பு நல்லா ஊறிடுச்சு. ஊறின அரிசி பருப்பை கறியோடு சேர்த்துக்கலாம். சிக்கனில் ஆல்ரெடி தண்ணி விட்டுருக்கு. அரிசி பருப்பு இன்னும் நல்லா குழைய வேகிறதுக்கு 1 லிட்டர் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. கோல்டு வாட்டர் சேர்க்காம ஹாட் வாட்டர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். குக்கரை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் விடுங்க. 2 விசில் வந்ததும் ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு 40 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். ஹலீமுக்கு தேவையான ஃப்ரைட் ஆனியன் ரெடி பண்ணிக்கிறலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ண 3 பல்லாரி வெங்காயத்தை எண்ணெயில் போட்டு வெங்காயத்தில் உள்ள ஈரப்பதம் நீங்கி நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகுதளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஃப்ரைட் ஆனியன் இந்த மாதிரி இருக்கணும், கருக விட்டுறக்கூடாது. 40 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ரைஸ் அண்ட் பருப்பு நல்லா வெந்துருச்சு. ஒரு கையளவு மல்லிக்கீரை, ஒரு கையளவு புதினா, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். 1/2 லெமனை நல்லா ஸ்குவீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 150 ml மில்க் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஹேண்ட் பிளெண்டர் இல்லைன்னா இந்த மாதிரி பருப்பு மத்து இருந்துச்சுன்னா பருப்பு கடையிற மாதிரி நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. அரிசி பருப்பு சிக்கன் எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கடைஞ்சி விடணும். ஹேண்ட் பிளெண்டர் இருந்ததுன்னா இதை மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பட்டை கிராம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. பட்டை கிராம் ஏலக்காய் தூள் இல்லைன்னா கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1 கையளவு ஃப்ரைட் ஆனியன் சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹலீம் ரெடி. பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். மேலே ஃப்ரை பண்ண ஆனியன், லெமன், ஃப்ரை பண்ண பாதாம், முந்திரி பருப்பு, கொத்தமல்லி கீரை, 2 பச்சை மிளகா போட்டுக்கிடலாம். நம்ம ஸ்டார்டிங்கில் பவுலில் எடுத்து வச்ச எண்ணெயை இந்த ஹலீம் மேலே ஊற்றிக்கிறலாம். இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான், கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். ஒரு ஹெல்தி ரெசிபிக்காக எவ்வளோ வேணாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்மளோட சிக்கன் ஹலீம் ரெடி. நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபேமிலிக்கு இதை மாதிரி செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருப்போம். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கிற என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.